நம்ம முன்னோர்களான முனிவர்களும் சித்தர்களும் நம்ம விரல்களை வச்சு நோய் வராம தடுக்கிறதுக்கும் வந்த நோய்களை குணமாக்குறதுக்கும் கண்டுபிடிச்ச அற்புதமான வழிமுறை தான் முத்திரைகள். நம்ம மருத்துவ முறைகளோட முத்திரைகளையும் தொடர்ந்து செஞ்சோம்னா கண்டிப்பா பலன் கிடைக்கும். நமக்கு வர கோபம், வெறுப்பு, பயம், பதட்டம், எரிச்சல் இதனால பாத்தீங்கன்னா நம்மளோட உடம்பும் மனசும் பாதிக்கப்படுது. இந்த மாதிரி உணர்வுகள் மன அழுத்தம், மனச்சோர்வு, கவலை, துக்கம், படபடப்பு, தலைவலி வர காரணமாயிடுது. இந்த மாதிரி உணர்வுகளோட இருக்கப்ப அது நம்ம ஆரோக்கியத்தையும் தூக்கத்தையும் பாதிக்குது. அதோடு மட்டுமல்லாம அஜீரண கோளாறு ஏற்பட்டு மலச்சிக்கல் ஏற்படவும் காரணமா இருக்கு. இந்த உணர்வுகளால நம்ம மட்டும் பாதிக்கப்படாம மத்தவங்களும் பாதிக்கப்படுறாங்க. நம்மளோட இந்த உணர்வுகளை எல்லாம் கட்டுப்படுத்தி கட்டுக்குள்ள வைக்க உதவுறது முஷ்டி முத்திரை. நாம நமக்கு கோபம் வரப்ப இயல்பாவே நம்ம கைகளை மடிப்போம் இல்லையா, அதுதான் முஷ்டி முத்திரை. முஷ்டி முத்திரை எப்படி செய்யணும்னா, நம்ம கைகள்ல கட்ட விரலை தவிர மத்த 4 விரல்களையும் அடிச்சு உள்ளங்கையில அழுந்துற மாதிரி வச்சுக்கணும். கட்ட விரலை நடுவிரல் மேல வச்சு அழுத்தணும். முஷ்டி முத்திரை செய்யறப்போ நம்மளோட கைகளை நல்லா அழுத்தி இறுக்கமா வச்சு செய்யணும். உடம்போட மத்த பகுதிகள் எல்லாம் தளர்வா இருக்கணும். பஞ்சபூத சக்தியில தீன்ற சக்தியை வச்சு மத்த 4 சக்திகளையும் கட்டுப்படுத்துறதால நல்ல பலன் கிடைக்கும். வயசானவங்க டெய்லி 5-10 நிமிஷம் இந்த முத்திரையை செஞ்சுட்டு வந்தாங்கன்னா இந்த முத்திரையால ஏற்படுற உடல் வெப்பத்தால அவங்களோட அஜீரண கோளாறு சரியாகி மலச்சிக்கல் தீரும். அதோட சமச்சீரான உணவு, போதுமான தண்ணி, தூக்கம், உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி இதெல்லாமும் நம்மளோட வாழ்க்கை முறையில தினமும் இருக்க மாதிரி பாத்துக்கணும். முஷ்டி முத்திரைய தினமும் 5 நிமிஷமாவது செஞ்சோம்னா கோபம், பயம், பதட்டம், படபடப்பு, தலைவலி, மலச்சிக்கல் இது எல்லாம் குணமாகும். முஷ்டி முத்திரை செய்யறதுனால நம்மளோட சுவாசம் நிதானமாகி ரத்த ஓட்டம் சீராகுது. மனசு அமைதி ஆகிறதுனால நல்ல ஆழ்ந்த தூக்கம் வரும். கோபம் வரப்ப நாம பித்தம் தலைக்கு ஏறிடுச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, கோபம் கல்லீரலை பாதிக்குது. நாம முஷ்டி முத்திரையை செஞ்சுட்டு வந்தோம்னா அந்த உறுப்போட ஆரோக்கியம் மேம்படுது. ஆஸ்துமா, ஃபேட்டி லிவர், தோல் சம்பந்தமான நோய்களுக்கு நம்ம மருந்து மாத்திரைகளோட முஷ்டி முத்திரையும் சேர்த்து செஞ்சோம்னா நல்ல பலனை உணரலாம். முஷ்டி முத்திரைய உட்கார்ந்த நிலையிலயோ படுத்த நிலையிலயோ செய்யலாம். நாம டிவி பாக்குறப்ப, போன் பேசுறப்ப, எப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்குமோ அப்ப எல்லாமே முத்திரைகளை 5 நிமிஷமாவது செய்ய முயற்சி செய்யலாம். ஒரு முத்திரையை செய்யறதுனால இத்தனை பலன் இருக்கப்போ அந்த முத்திரைய 5-7 நிமிஷம் செஞ்சுதான் பாருங்களேன். ஒரு சின்ன டிப் ஒண்ணு சொல்லட்டுமா? முத்திரை செய்யறப்போ நாம ஒரு சின்ன ஸ்மைலோட செஞ்சோம்னா நம்ம உடம்புல ஹாப்பி ஹார்மோன் சுரக்கும். நம்ம உடம்போட நலனுக்கு உதவுற மற்ற முத்திரைகளை தெரிஞ்சுக்க முத்ரான்னு கமெண்ட் பண்ணுங்க.